Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் இந்த மற்ற மார்க்கெட்ஸ்லையுமே ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட்டான இண்டிகேஷனை தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சால்டேஷன் தான். ஏன்னா உங்களுக்கு போன வெனஸ்டே அன்னைக்கு ஆர்பிஐ மீட்டிங் இருந்துச்சு. அன்றைக்கி நிறைய மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கிடச்சதுனால ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. நியர்லி 200 பாயிண்ட்டுக்கு மேலே ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கும் மார்க்கெட்டில் வந்து அந்த ட்ரெண்ட் மொமெண்டம்ங்கிறது கண்டினியூ ஆச்சு. பட் பெரிய அளவுக்கு இல்லாமல் ஒரு நல்ல கன்சால்டேஷன் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 2.5க்கு மேலே ஒரு ரேலி வந்து மேலே முடிஞ்சிருக்குங்க. இன்ட்ராடே வைஸ் பார்க்கும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்குமுலேஷன்லேருந்து இந்த கடைசியாக 230க்கு மேலே வந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனிப்புலேஷன் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இந்த இடத்துல அக்குமுலேஷன் இருந்துச்சு. ஸோ இப்படி மேலே பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா, அதுவே மேனிப்புலேஷன் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அகைன் இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அகைன் ப்ரைஸ் வந்து மேனிப்புலேட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இந்த இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன், ரெண்டாவது மேனிப்புலேஷன், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போது மார்க்கெட் வந்து தொடர்ந்து உங்களுக்கு மேனிப்புலேஷன் ஸ்டேஜில் அண்டு அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் இது ரெண்டுமே மாறி மாறி ஒரு ட்ரெண்டை மேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கீழே வர்றதுக்கு இன்னும் நிறையா தூரம் மார்க்கெட் போக வேண்டியிருக்குங்க. ஸோ இதான் நம்ம வந்து பவர் ஆஃப் 3 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்னும் விளக்கமாக பிடிடி ஆப்பில் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ மெட்டீரியல் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் என்ன பிடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த பவர் ஆஃப் 3 கான்செப்ட் படி உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் இது அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் தான். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கீழே தான் வந்தாகணும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேமை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24,905.7 நினைக்கிறேங்க, கொஞ்சம் மேலே தள்ளி வரும். ஓகே, 24,906ங்கிற மாதிரி அந்த லெவலில் தான் இருக்குது. இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலை டச் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு லிக்விடிட்டி. பட் என்ன அப்படின்னா இது 1 ஹவர் கேண்டில் கிடையாது, ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ அந்த டேயோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் அண்ட் இதுக்கு மேலே ஃபேர் வேல்யூ கேப்புமே இருக்குது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் பாயிண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ப்ரைஸ் அதை டச் பண்ணவே இல்லை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதுவும் விடும்போது உங்களுக்கு அடுத்த ஒரு மிக முக்கியமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இங்கே இருக்குது, 25,010 அப்படிங்கிறது இன்னொரு லிக்விடிட்டியாக இருக்குங்க. ஸோ இந்த 2 லெவல், அதாவது 24,906 இதுக்கு மேலே ப்ரைஸ் போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பயங்கரமான மேனிப்புலேட்டிவ் மூவாக இருக்கும். ப்ரைஸ் எந்த நேரத்தில் வேணாலுமே ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தாங்க இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேமில் தான் இங்கே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் ஃபர்தராக மார்க்கெட்டால் மேலே போக முடியாது. ஸோ எய்தர் இந்த லெவலில் தொட்டுட்டோ ஆர் இந்த 25,010 தொட்டுட்டோ கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வந்துடும். அப்படி கீழே வர்ற மார்க்கெட் வந்து எப்படி அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதா இல்லை ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து பயங்கரமாக கீழே விழுக போகுதா இல்லை வந்து கொஞ்சமாக கீழே விழுக போகுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். வாட் எவர் இட் இஸ், இங்கே வந்த ரேலிக்கு எப்பவுமே மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து தான் ஆகணும். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி இப்படியே போயிடாது. வரும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும், கீழே போகும், ரீட்ரேஸ்மெண்ட் வரும், கீழே போகும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இப்போ மார்க்கெட் அகைன் மேலே போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்போது அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வந்து தான் ஆகணும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படி கீழே வர்றதுக்கு இன்னும் மார்க்கெட் அந்த பொசிஷனை தொடலை. ஸோ ஒன்றா ப்ரைஸ் இங்கே போய் ரிவர்ஸ் ஆகணும், அப்படி இல்லைனா இங்கே போய் ரிவர்ஸ் ஆகணும். இது ரெண்டுக்குமே ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 24,906 காட்டிலும் இந்த 25,010 கிட்ட இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போது
இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருடைய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாயிண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இப்போது ப்ரைஸ் போய் இந்த இடத்த டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது இன்னும் பியர்ஸ் கிட்ட அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க இன்னும் வந்து மார்க்கெட் தங்களோட கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுத்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் விழுந்துச்சுன்னா அந்த ஃபால் அப்படிங்கிறது பெருசாக இருக்குங்க. ஸோ இந்த 25,010க்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் போயிருக்கு. அப்போது இங்கே வரணும். அப்படி வர்ற மார்க்கெட் திருப்பி பெருசாக விழுகுதா இல்லை வந்து சின்னதாக விழுந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ப்ராபபிலிட்டியுமே இருக்குது. ஸோ இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கு, இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா இங்கே வந்து இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2 சான்ஸுமே இருக்குது. இது எல்லாமே ப்ரைஸ் வந்து அந்த பர்டிகுலர் லெவலுக்குள்ளே போயிட்டு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியும். பட் அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னும் பியரிஷாகத்தான் இருக்கிறது. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே உங்களுக்கு இன்னும் மார்க்கெட் புல்லிஷெல்லாம் மாறல. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் ஆகிருக்கு. ஸோ 30 மினிட்ஸில் புல்லிஷ் ஆயிடுச்சு, 1 ஹவரில் இன்னும் புல்லிஷ் ஆகலை. அண்ட் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் 4 ஹவர்லாம் புல்லிஷ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகப்படியான தூரம் மேலே போக வேண்டியிருக்கு. அதாவது இங்கே பாருங்கள், இதை தாண்டணும், இந்த 25,330 தாண்டினா தான் உங்களுக்கு 332 தாண்டினா தான் 4 ஹவரில் புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அக்ரெசிவ் செல்லிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருந்து இப்படி தான் வந்து வந்திருக்கு. இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து அக்ரெசிவ் செல்லிங் வந்திருக்கு. அப்போது இங்கே பாருங்கள், இந்த ஃபேர்வால் கேப்புக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு அந்த 0.5% லெவலுக்கே வருது. அப்போ இந்த 0.5% லெவல் 952 வரைக்கும்லாம் ஜாலியாக போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது இன்னொரு 100.50 100 பாயிண்ட் பஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிஃப்டியில் இருக்குது. அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நிஃப்டியோடைய ஃபர்தர் டைரக்ஷன் சொல்ல முடியும். ஸோ நிஃப்டி இங்கேருந்து இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அங்கே போயிட்டு போனதுக்கப்புறமா 906க்கு மேலே 25,010க்குள்ளே இந்த ஜோனுக்குள்ளே எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நிஃப்டி வந்து ஃபர்தராக என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இன்னும் மோர் ஸ்டீம், இன்னும் ப்ரைஸாக மேலே தூக்கிட்டு போகிறதுக்கான ஸ்டீம் இன்னும் நிஃப்டியில் இருக்கத்தான் செய்கிறதுங்க. ஓகே, அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி தான் இந்த ஆர்பிஐ ரேட் கட்டில் மோஸ்ட் பெனிஃபிஷியலான ஒரு இண்டெக்ஸு. அதன் காரணமாக இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு 0.23% அப் ஆயிருந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து 0.44% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. 241 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 ஹவர் இருக்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி. நம்ம வெனஸ்டே வீடியோலேயே பார்த்துருந்தோம் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்து 1 ஹவரில் புல்லிஷாக மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் 4 ஹவர்லேயுமே பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷாக தாங்க இருக்குது. ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டிக்கு அடுத்து இருக்க மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸுங்கிறது இதுதான், 55,660 அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இப்போது ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போயிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வந்து தான் ஆகணும். அங்கே வர்றது ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கா ரிவர்சலாக இருக்கா அப்படிங்கிறத மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஒரு பர்டிகுலர் லெவல்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு மார்க்கெட் கீழே போகும்போது இந்த 55,330க்கும் அதுக்கு கீழே இருக்க இந்த 55,183க்கும்லாம் இப்போது இங்கேருந்து ப்ரைஸ் கீழே ரிவர்சல் ஆகி வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் ஃபர்தரான மொமெண்டம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ பொசிஷனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பயங்கர பியரிஷாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே பாருங்கள் பியரிஷாக தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்திருக்கு. அப்போது இங்கே தொட்டுட்டு ப்ரைஸ் இப்படி கீழேயும் போகலாம், ஆர் ரிவர்சலாக இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலேயும் போகலாம். இந்த ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டியுமே இங்கே இருக்குது. 50-50 சான்ஸ் இருக்குன்னு சொல்லாங்க. கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் கீழே தான் போயிடும் மேலே தான் போயிடும், ஐ மீன் பேங்க் நிஃப்டி சொல்கிறேன், அப்படிங்கிற சொல்ல முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்குது. என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையுமே இந்த பாயிண்ட்டை தொடர வரைக்கும் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது இன்னும் ஒரு 60-70 பாயிண்ட், நிஃப்டிக்கும் ஒரு 60-70 பாயிண்ட் பஃபர் இருக்குது, பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு 60-70 பாயிண்ட் பஃபர் இருக்குது. ஸோ ரெண்டுமே இப்போ வரைக்கும் பியரிஷாக தான் இருக்குது. அந்த ரியாக்ஷனை பொறுத்து தான் நம்மளால் என்ன ஏதுங்கிறத சொல்ல முடியும். ஐ திங்க் வீக்லியுமே முடிஞ்சிருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. நல்ல ஒரு இப்போ போன வாரம் ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்னா இந்த வாரம் அதை விட ஒரு பெரிய எங்கல்ஃபிங் பேட்டர்னா புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ஆனால் நிஃப்டி அப்படிங்கிறது அப்படி கிடையாமல் உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட வீக்லியில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டிருக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு என்ன அர்த்தம், இது இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம
வீக்லி அவுட்லுக்கில் பார்க்கலாங்க. அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனாலிசிஸ் போதும்னு நினைக்கிறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே இன்னும் புல்லிஷ் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இருக்குது. அந்த புல்லிஷாக ஒரு 50-100 பாயிண்ட் ரெண்டு இண்டெக்ஸுமே மேலே போனாலும் கண்டிப்பாக ஒரு சின்ன ஃபால் அப்படிங்கிறது காத்திருக்கு. அந்த ஃபால் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கா, ரிவர்ஸில் இருக்காங்கிறத பொறுத்து தான் ஃபர்தரான மார்க்கெட் டைரக்ஷனை சொல்ல முடியும். அஸ் ஆஃப் நவ் இந்த ரெண்டு இண்டெக்ஸுக்கும் அவ்வளோதான். அண்ட் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப்புக்கு அனாலிசிஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதையும் நாம் பார்த்து விடலாம். ஸோ நிஃப்டியோட சேம் பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் செலக்டும் போட்டிருக்குங்க. எப்படி நிஃப்டி வந்து வெறிகொண்டு கீழே விழுந்தானோ அதே மாதிரி தான் வந்து மிட் செலக்டும் கீழே விழுந்திருக்கு. அப்போது நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து அக்ரெசிவ் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னு பார்க்கணும். ஸோ அதனுடைய 50% லெவல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 12,876 லெவலை தொட்டதுக்கப்புறம் தான் ஃபர்தராக நம்மளால் டிசைட் பண்ண முடியும். அஸ் ஆஃப் நோ வந்து ஒரு நிமிஷம் இருங்க. கிட்டத்தட்ட நிஃப்டியும் சரி மிட் செலக்டும் சரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பாயிண்டில் தாங்க இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். 12,830 அதே மாதிரி 12,968. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ப்ரைஸ் போகாமல் ரிவர்சல் வரதுங்கிறது கஷ்டம். இந்த பாயிண்ட்டை தொட்டால் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரியே தான் இதுக்கு மேலே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அண்ட் ஃபர்தராக மேலே இந்த இடத்துல உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் போய் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்றா இங்கே தொட்டு ப்ரைஸ் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இங்கே தொட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே வரும்போது இந்த லெவலில் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கணும். 12,730 சப்போஸ் அப்படி கீழே வரும்போது ஜாலியாக இந்த 12,730 உடச்சிட்டான்னா ஃபர்தராக பீரிஷாக கீழே போயிடும். சப்போஸ் இது டிஃபெண்ட் பண்ணுற பட்சத்தில் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் வந்து பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சென்செக்ஸும் கேட்குறீங்க. ஆக்சுவலி சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் தான். உங்களுக்கு லெவல்ஸ் மட்டும்தான் இங்கே மாறும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் ஒன்று தான். ஆனால் இங்கே சென்செக்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த இடத்த தொட்டுட்டாங்க. அதாவது இந்த 1 hour லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரைஸ் டச் பண்ணிருச்சு. நிஃப்டியில் டச் பண்ணாமல் இருந்துச்சு, சென்செக்ஸில் டச் பண்ணிருச்சு. அப்போது இங்கேருந்தே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து சென்செக்ஸ் போகிற ஒவ்வொரு மணித்துலையும் ரிவர்ஸுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சேம் நம்ம நிஃப்டிக்கு நான் இவ்வளோ நேரம் என்ன சொன்னோம் அப்படியே சென்செக்ஸ் நீங்கள் வந்துடலாம். கேண்டில்ஸுக்கு உட்பட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சென்செக்ஸுக்கும் நிஃப்டிக்கும். ஸோ இது ஒரு லிக்விடிட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அடுத்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டி 81,601 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி. இப்போ இருக்கிற இந்த லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 21,224. இங்கே 44 போட்டேன் நான், ஆக்சுவலி 224. ஸோ இந்த லெவலுக்கு போய் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் சென்செக்ஸு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட் செலக்ட்டு சென்செக்ஸ் இது நாலுக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து அப்படியே பிட்காயின் பக்கம் போகலாங்க. ஸோ பிட்காயின் வந்து பயங்கர புல்லிஷாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. ஸோ ஆல் டைம் ஹை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் பாட்டம் தெரியுதா? இந்த டபுள் பாட்டமில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி இப்போ குவியலாக இருக்கிறது. இந்த 1,07,327 அப்படிங்கிறதுக்கிட்ட ஏகப்பட்ட லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஆல்ரெடி மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைட் மூவ் கொடுத்துருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பெண்டிங்காக இருக்குது. ஆனால் வர்ற ஒவ்வொரு டிப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பை ஆகி மேலே தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இங்கே இருக்க லிக்விடிட்டியை எடுக்காமல் மார்க்கெட் வந்து மேலே போகுது, இங்கே விட்டுட்டு போகுது அப்படிங்கிறதுனால இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் கேண்டில் தான். ஸோ மார்க்கெட் கீழே வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பட் என்ன அப்படின்னா கிரிப்டோலாம் இந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு ட்ரெண்டை பிடிச்சி போனான்னா மிகப்பெரிய அளவுக்கு மேலே போயிடுவான். அதன் காரணமாக கண்டிப்பாக அவன் கீழே வந்துடுவாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 1,18,331 அப்படிங்கிற லெவலை தாண்டினா பிட்காயின் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை தாண்டாத வரைக்கும் புல்லிஷாக பயங்கரமாக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே ஃபார்ம் ஆகிருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி கான்செப்ட் படி இது இன்டியூஸ்மெண்ட் தான். இதுக்கு மேலே மார்க்கெட் போகிற ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பையஸை ட்ராப் பண்ணி கீழே கொண்டு வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிப்டோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸு. நிறையா நேரங்களில் இங்கே பாருங்கள் இப்படி அடுக்கு போயிடும். இப்போ கோல்டு எப்படி கீழே ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்காம மேலே போயிட்டுருக்கு. ஏன்னா அதனுடைய தன்மையே அப்படி தான். அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா எதை பற்றியும் கண்டுக்காமல் சப்ளை அண்ட் டிமாண்டுங்கிற அந்த பேலன்ஸ்லாம் கண்டுக்காமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட கிரிப்டோவும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அதனால் ஈவந்தோ இங்கே லிக்விடிட்டி இருந்தாலும் இங்கே வரும் அப்படிங்கிறதுக்கெலாம் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இதுவே நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கலாம், இல்லை பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம், இல்லை S&P 500 அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்லிடலாம் இங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் கிரிப்டோவில் அந்தளவுக்கு அதை வந்து சொல்ல முடியாது. என்ன இதோட நேச்சரே அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புல்லிஷாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த சேஞ்ச் இதுதான் 1 hour சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் 1,18,331 தாண்ட வரைக்கும்
இந்த புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயிலுங்க. ஸோ க்ரூட் ஆயில் தேரமாட்டான், கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டி இங்கே தான் 59.91 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டியாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நமக்கு தெரியுங்க. இப்போதைக்கு பியரிஷாக தான் இருக்குது, எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே பியரிஷாக தான் இருக்குது. இங்கே ஒரு அலர்ட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி இது கூட கிடையாது, இதை தாண்டணும். 62.25 இந்த 62.25 தான் 1 ஹவரில் இருக்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால இதை தாண்டும் போது தான் ஃபர்தராக வந்து க்ரூட் ஆயிலில் பையிங் ப்ரெஷர் வரும். இது வரைக்கும் நம்மளால் ஒன்றுத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்து எவனோ விசில் அடிக்கிறாங்கிற மாதிரி நாஸ்டாக்ல ஒரு அலர்ட் வந்துச்சுங்க. ஓஹோ, தலைவன் கீழே விழுக்கிறான் போல் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த டே ஹைக்கு மேலே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிக்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அசாஃப்னும் புல்லிஷாக தாங்க இருக்கு. உங்களுக்கு வந்து இதை தாண்டணும். இங்கே பாருங்க, ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இந்த லோவை ரெஸ்பெக்ட் பண்ணி தெரியும் நினைக்கிறேன், லைட்டாக கிராஸாக போட்டலாம். இதை ரெஸ்பெக்ட் பண்ணி இதை டச் பண்ணாமல் போயிருக்கு. அப்போனா இந்த இடத்துல குவியலாக லிக்விடிட்டி இருக்கும், ஸ்டாப் லாஸ் இருக்கும். இது இந்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா இதை அடிக்கிறதுக்காக கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதை பார்க்கும்போது மேலே இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு வருது. ஸோ இதுவும் டபுள் டாப் தான், நார்மல் டபுள் டாப் கிடையாது, லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்ச டபுள் டாப். ஸோ மேபி ப்ரைஸ் கிராஷ் ஆகி இவ்வளோ தூரம் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு உடைக்கப்படும் பட்சத்தில் ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர், பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். இது வந்து 1 ஹவரோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதை தாண்டிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அடுத்த ஸ்டாப்புங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்குது, 24,721 கிட்ட இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அஸ் ஆஃப் நவ் புல்லிஷாக தான் இருக்குது. பட் இங்கே பாருங்க, உங்களுக்கு இப்போ மணி 6:15 ஆயிடுச்சுங்களா. ஸோ 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் ப்ரீ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிரும். 6 to 7 1 மணி நேரம் அங்கே ப்ரீ மார்க்கெட் வந்து இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் எப்படி 9 to 9:15 இருக்குல்ல, அங்கே வந்து 6 to 6:30 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 6:30க்கு ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும். 7 மணிக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே விழுகுது அப்படிங்கும்போது நம்ம இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணுங்க. ஸோ ஜஸ்ட் அலர்ட் வச்சதுனால சொன்னேன். ஸோ மேபி இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இந்த ப்ரீ மார்க்கெட்டை பார்க்கும்போதே. பட் உங்களுக்கு 7 மணிக்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். ப்ரீ மார்க்கெட் வச்சு பெருசாக நம்மளால் கணிக்க முடியாது. பட் ஜஸ்ட் சொல்கிறேன், அஸ் பர் த டெக்னிக்கல்ஸ் எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒன்று தானே. ஸோ அதன் காரணமாக சொல்கிறேன். ஓகேங்க, அடுத்து நம்ம கோல்டு மட்டும் கடைசியாக பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கொஞ்சம் நிறையா அனலிசிஸ் பண்ணுறதுனால டைம் எடுக்குது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிதல் ஏற்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் இதை நம்ம பண்ணும்போது எல்லாத்துக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்று தான் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. நேச்சர் இண்டெக்ஸோட நேச்சர் தாங்க மாறும், பட் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புல்லிஷாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான முயற்சி மாதிரி தெரியுது. சப்போஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்களா, இன்னைக்கு ஐ திங்க் கோல்டு மார்க்கெட் வந்து நைட் 2:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அந்த 2:30க்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இந்த டே ஹையை தாண்டாமல் இருக்கும்போது ஒரு ஸ்விங் பாயிண்ட் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த ஸ்விங் பாயிண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டமில் ஒரு சின்ன ஷிஃப்ட் வரதுக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது கோல்டில் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மார்னிங் வீடியோலேயே பார்த்துருந்தோம், இந்த ஃபேர் வேல்யூ கேப் டிஃபெண்ட் ஆகிற வரைக்கும் கோல்டு வந்து பியரிஷாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த இடத்துல சின்ன ஒரு ரேலியை கீழே கொடுத்துச்சு. பட் அகைன் திருப்பி ரிவர்ஸ் ஆகி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த 3873 அப்படிங்கிற இந்த ஃபேர் வேல்யூ கேப் மேலே போகும்போது ஃபர்தராக பையிங் ப்ரெஷர் வந்து கோல்டு மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3896 தொட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லையே கிடையாது எனக்கு, நான் போய்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ட்டு நிற்காம இந்த சின்ன ப்ராஃபிட் புக்கிங் கூட வராமல் கோல்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் கொடுத்து ஃபேர் வேல்யூ கேப் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ட்ரெண்டுங்கிறது பியரிஷாக தான் இருக்குது அன்டில் இந்த டே ஹை வந்து பிரேக் ஆகிற வரைக்கும். ஏன்னா இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு போட்ட இது ஒரு டபுள் டாப் தெரியுது உங்களுக்கு. ஆனால் ப்ரைஸ் இங்கே இருக்கிற டே ஹை லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு, ஃபேர் வேல்யூ கேப் கொடுத்துருக்கு, அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸலும் ஆயிருக்கு. பட் என்னன்னா அந்த செல்லர்ஸ்க்கு ஃபர்தராக ப்ரைஸை கீழே தள்ளுறதுக்கு தான் உங்களுக்கு சத்து பத்தலை. நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டோம் பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து இங்கே போனவன் அப்படியே போயிருக்கணும் கீழே. இவ்வளோ தூரம் போயிருந்தான்னா மேபி இங்கே போயிட்டு கூட திருப்பி ரிவர்ஸ் ஆகி மேலே வந்திருப்பான்னு சொல்லலாம். ஆனால் அவனை இவ்வளோ தூரம் அடுத்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கே சத்து பத்தலை செல்லர்ஸ்க்கு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ஸ்ட்ரென்த்து பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபர்தராக ஒரு பையிங் ப்ரெஷரோ ஒரு புல்லிஷ்னஸையும்
கோல்டில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ அவ்வளோதான் ட்ரேடர்ஸ். ஐ திங்க் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ஐ திங்க் மார்னிங் இன்னும் கொஞ்சம் புல்லிஷாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சின்ன ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது. நான் அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நாஸ்டாக் வந்து கீழே விழுறதை பார்த்தோம். இங்கே பாருங்கள், நம்ம பார்த்ததுக்கப்புறமே ஃபர்தராக அந்த செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிட்டு கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ மேபி இன்றைக்கி அந்த செல்லிங் ப்ரெஷர் ஃபர்தராக உங்களுக்கு மார்க்கெட்லேயுமே ரியாக்ட் ஆகி நாஸ்டாக்கும் வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸை போடுற பட்சத்தில் மேபி மண்டே அன்றைக்கி நம்ம ஒரு கேப் டவுன் கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேப் டவுன் ஆனாலுமே நமக்கு மேலே இருக்கிற பை சைட் லிக்விட்லாம் ப்ரைஸ் டேப் பண்ணாமல் இருக்குது. இங்கே போய் கீழே வந்தால் தான் அது நல்லது. மார்க்கெட்டில் கீழே வரும்னு சொல்ல முடியும். அப்படி வராமல் கேப் டவுன்லாம் ஆச்சுன்னா அந்த கேப் டவுன் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்களோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே பிடிடி ஆப் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி பவர் ஆஃப் 3 ஸ்ட்ராட்டஜியுமே ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீ மெட்டீரியல் டேப்ல இருக்குது, அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் இருக்கிறத ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். இதை தாண்டி உங்களுக்கு ஸ்மார்ட் மணி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.